ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஈபே அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான ஏன் சஸ்பெண்ட் ஆகுது, இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ ஈபே அக்கௌண்ட் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க டக்குன்னு க்ரியேட் பண்ணோன்னே சஸ்பெண்ட் ஆகிடுது, எனக்கு ஐட்டம் லிஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னு நிறையா பேர் நிறையா கமெண்ட்ஸ் எனக்கு யூடியூப்பில் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஈபே அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற நேரம் நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசராக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ப்ரௌசர்கிட்ட வந்து கேஷை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசரை வந்து ஃப்ரெஷ் ப்ரௌசராக நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதான் ரைட். வந்து உங்களுக்கு ப்ரௌசரை வந்து கேஷ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். ரைட், தான் ஃபர்ஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நான் வந்து என்னோட டியூட்டர்ஸ் பண்ணிட்டாவே இந்த சேனலில் இருக்குது. ஈபே அக்கௌண்ட் ஒன்று எப்படி சரியான முறையில் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தோடனே அன்றைக்கே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அன்றைக்கே செல்லிங் வந்து போடாதீங்க. ரைட், அதாவது ஒரு சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண உடனே ட்ராப் ஷிப்பிங் எங்கள் அலி எக்ஸ்பிரஸில் போய்ட்டு டக்குன்னு ஒரு ஐட்டத்தை பார்த்துட்டு ஈபேயில் வந்து அதே ஐட்டத்தை காப்பி பண்ணி போட்டு செல்லிங் ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் நாங்கன்னா, இப்போ ஈபே வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று, அது வந்து ஒரு ஜெனுவின் ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஈபே. அது உலகத்திலே நம்பர் 1 ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி தான் இப்போ இருக்குது. அப்போ ஈபேயில் என்ன பார்ப்பாங்கன்னா, இது என்னடா ஒருத்தன் வந்து, அதாவது ஈபே வந்து நீ ஒரு புது ஒரு செலர் வந்து வந்தால் டக்குன்னு அவரை மானிட்டர் பண்ணி பார்க்கும், இவர் வந்து ட்ராப் ஷிப்பிங்காக இல்லை டிரெக்ட் ஷிப்பிங் செய்கிறாரா என்ன மாதிரியாருன்னு பார்க்கும். நீங்கள் வந்தோடனே டக்குன்னு இன்றைக்கி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் செல்லிங்கை போட்டிங்கன்னா அது சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% சஸ்பெண்ட் ஆகும் அக்கௌண்ட். ரைட், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மினிமம், அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வீக் சரி நீங்கள் வந்து ஈபேயில் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஈபேலுக்கு விசிட் பண்ணி நீங்கள் சில ரிசர்ச் பண்ணணும். அதாவது ஈபேயில் என்ன மாதிரி பொருள் இருக்குது, என்ன மாதிரி நம்ம வேலை செய்யலாம், அந்த மாதிரி நீங்கள் சில ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யணும், ஈபேயில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் ஈபேயில் வாங்கணும். ரைட், உங்களுக்கு ஏதாவது தேவை பொருட்களும் நீங்கள் வந்து ஈபேயில் வந்து ட்ராப் ஷிப்பிங் மட்டும் செய்ய மாட்டீங்க, ஈபேயில் வந்து நீங்கள் பொருட்கள்லாம் வாங்கி இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை வாங்குங்க. வாங்குறா நீங்கள் பெரிய விலைக்குள்ள பொருட்கள் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. $1, ரைட், இப்போ $1 ஒரு $2 இந்த மாதிரி இல்லைலாம் பொருள் இருக்குது. ஒரு பென் ட்ரைவ், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அவசியமான பொருள் எல்லாம் நீங்கள் வாங்க. இல்லாத மைக்ரோஃபோன், இப்போ மைக்ரோஃபோனெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை. அதாவது ஈபேயில் வந்து இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு மைக்ரோஃபோன் தேவைன்னா உங்களுக்கு ஸ்கைப் எதுவும் கிடைக்கிறதுக்கான மைக்ரோஃபோன் தேவை. அந்த மாதிரி மைக்ரோஃபோன், இந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள், பென், இந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள் வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பை பண்ணுற நேரம் இப்போ சாதாரணமாக ஒரு பென்னுன்னு சொல்லி ஒரு ஐட்டத்தை நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ நிறையா பென் இருக்குது பாருங்கள், இந்த சின்ன டாலர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ரைட், இந்த $3 இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஐட்டம் வாங்கிலே இதை நான் இப்போ எடுத்துகிட்டு இப்போ இந்த ஐட்டத்தை நான் வாங்கிட்டு எனக்கு இந்த ஐட்டம் வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு. ரைட், வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த செலருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஒரு நல்ல ஃபீட்பேக் ஒன்று கொடுக்குறேன். ரைட், இந்த மாதிரி ஒரு 3 ஐட்டத்தை வாங்கி ஒரு நல்ல ஃபீட்பேக் ஒன்று கொடுக்குற நேரம் ஈபே வந்து நம்மளை வந்து ஈபே மானிட்டர் பண்ணோம். இவர் வந்து ஒரு ஈபே ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு, ஒரு செலர்கிட்ட போயிட்டு இப்போ ஒரு பொருட்கள் வாங்கி நல்ல ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்துருக்க நேரம் நம்மள்கிட்ட ஒரு நல்ல ரெப்புடேஷன் வரும். அதாவது இதில் ஈபேயில் என்னென்னா, செலராக இருக்கலாம் பயராக இருக்கலாம், ஒரு ரெப்புடேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து இந்த ஃபீட்பேக் மூலியமாக தான். ரைட், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக், இந்த மாதிரியெல்லாம் ஃபீட்பேக் வந்து இவருக்கு வந்து ஃபீட்பேக் ஒன்று இந்த மாதிரி இப்போ இந்த பெண்ணை வாங்கினோடனே நம்ம வீட்டுக்கு இந்த பென் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுப்போம். ரைட், இந்த மாதிரி நம்ம யார் இதுக்கு வந்து செலரில் பயர், இப்போ நம்ம பயர் ஃபீட்பேக், இந்த மாதிரி ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு பொருள் ஒன்று நீங்கள் செல் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வாங்கி ஒரு பயருக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் ஒன்று கொடுங்க.
ரைட், உங்களுக்கு வித்த செலருக்கு. ரைட், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் செய்கிறதே இல்லை நிறையா பேர். ரைட், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், eBay அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டெய்லி, அதாவது இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே டெய்லி லாக் பண்ணுங்கள். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் சரி, அதை நீங்கள் வந்து ஒரு அரை ஹவர் சரி, நீங்கள் eBayல வந்து சில ரிசர்ச் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஏதாவது பொருட்கள் பை பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் அந்த செலரோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதில் இருக்க உங்கள் கமெண்ட் செக்ஷன் தான் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுறது எப்படின்னா அந்த செலர்கிட்ட வந்து இந்த இதில் போயிட்டு இல்லை ஹோல்சேல் சாமான் விற்கிறார் அவர், இந்த இருக்குது செலர். ரைட், இந்த கான்டாக்ட் செலர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது மெசேஜ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இது செஞ்சீங்கன்னா eBayக்கு வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு ரெப்யூட்டேஷன் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்டாக நீங்கள் பையும் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்ட்டு பை பண்ணி அவருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு போனதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் ஸ்டார்ட் பண்ண, அதாவது நீங்கள் அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னா நான் சொன்னேன் எப்படி ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணணும், எப்படி என்னென்ன மாதிரி பொருட்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் eBayல ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் அந்த பொருட்கள்லாம் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 வீக்ஸுக்கு அப்புறம் இதை போடுங்க. ரைட், போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுற நேரம் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், நீங்கள் பெரிய பெரிய ப்ராடக்டெல்லாம் வந்து போடாதீங்க. இப்போ நான் சில பேர் போடுறது வந்து என்னென்னா, இப்போ வந்து மொபைல், இந்த மாதிரி மொபைலெல்லாம் போட்டுருவாங்க ட்ராப் ஷிப்பிங்க்கு, பெரிய பெரிய காஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போட்டுருவாங்க. இந்த மாதிரி காஸ்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து ட்ராப் ஷிப்பிங் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதை வந்து இந்த மாதிரியெல்லாம் ஐட்டமெல்லாம் போட்டு இப்போ இதெல்லாம் அலி எக்ஸ்பிரஸில் ஒரு $80 இருந்துச்சுன்னா இங்கே ஒரு $150 $160 போட்டு பெரிய ஒரு ப்ராஃபிட் ஒன்று சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ரைட், ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று, பெரிய ஒரு ப்ரைஸ் ஒன்று, பெரிய ஒரு மார்ஜின் ஒன்று நீங்கள் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கு பாருங்கள், ஒரு பேபால்னு சொல்லியிருக்கு, அதாவது காசு வித்ட்ரா பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. ரைட், அப்போ அந்த பேபாலில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டு வந்து லிமிட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட. ரைட், அதாவது எடுத்த பேபாலும் அப்படி தான். ரைட், பேபாலில் உள்ள அல்கோரிதமும் நீங்கள் விளங்கிக்கிறணும், eBayல உள்ள அல்கோரிதம். பேபாலில் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணுவீங்க. பேபால்னா என்னது, ஒரு ஆன்லைன் கேட்வே ஒன்று, அதில் தான் நீங்கள் காசை வித்ட்ரா பண்ண போகிறீங்க. அப்போ பேபாலில் வந்து நீங்கள் எடுத்தோன்னே, நீங்கள் eBayலேருந்து எடுத்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு $300 $500 $600 எடுத்த வாக்கில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற நேரம் அவன் வந்து பார்ப்பான் இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு அவன் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லிமிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட. அது லிமிட் பண்ணானா அது கொஞ்சம் பிரச்சனை, நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டிய அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்து செய்கிற நேரம் எல்லோரும் eBayல வந்து குறைஞ்சது வந்து சின்ன ஐட்டமாக கொண்டாந்து போடுங்க. ஒரு $2-3 ஒரு $4 அந்த மாதிரி ஐட்டத்தை கொண்டாந்து இப்போ பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டாலருக்கு பென் ட்ரைவ். ரைட், இந்த மாதிரி ஐட்டத்தை மொத போடுங்க. இந்த மாதிரி $4. ரைட், இப்போ அலி எக்ஸ்பிரஸில் $1 உள்ளது இங்கே ஒரு $4 போட்டு வீங்க. இந்த மாதிரி ஒரு விற்கிற நேரம் உங்களுக்கு ஒரு $1 மாதிரி லாபம் இருக்கும். இது கொஞ்சம் விற்று உங்களோட ப்ராடக்ட், நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் விற்று உங்களுக்கு நல்ல ஒரு, நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறோன்னு நினச்சிங்களே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஒன்று, இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் ஒன்று எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்டை போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எந்த வித இஷ்யூவும் இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு சேல் ஒன்று இருக்கும், உங்களுக்கான வேலைகளை வந்து நீங்கள் செஞ்சுட்டு போகணும். இந்த மாதிரியான விதிகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கான விஷயம் வந்து சக்ஸஸாக அமையும். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை என்ன தெரியுமா செய்வாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி eBayல வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோன்னே நீங்கள் ஏதாவது பொருட்களை வந்து பை பண்ணணும்னு சொன்னேன். ரைட், இதே மாதிரி நீங்கள் செலர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி பொருட்கள் நீங்கள் விற்க தொடங்கணுன்னு சில பேர் என்ன செய்வாங்கன்னா eBayல வந்து எந்த வித பையும் பண்ணுறதே இல்லை. அதுவும் ஒரு மிஸ்டேக். ரைட், நீங்கள் eBayல வந்து உங்களுக்கு தேவையான ஐட்டத்தை வந்து எப்படியும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்துக்கு ஒருத்தரம் ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் சரி நீங்கள் பை பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள். அந்த வேலைகளை நீங்கள் செய்யணும். அப்படின்னா தான் அந்த eBayல ஒரு ரெப்புடேஷன் ஒன்று நீங்கள் செஞ்சுக்கிட்டு போக முடியும். அதாவது நீங்கள் பொருட்களை விற்கிற நேரம் நீங்கள் வாங்கியும் ஆகணும், அந்த ஒரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பின்பற்றினா உங்களோட eBay அக்கௌண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்கௌண்ட் அமையும். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த eBay நீங்கள் வந்து லாங் டைம் நீங்கள் eBayல வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று பார்க்கணுன்னா நான் சொன்னதை வந்து முறைகளை வந்து நீங்கள் பின்பற்றுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்து நாம எங்களோட டியூட்டர்ஸ் ஃபனி டைம்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.